வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு திருமண பொருத்தத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை உள்ள பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம். சுக்கிரனின் தன்மைகள் என்ன? முன்ன சுக்கிரன்னா யாருன்னு பார்க்கணும். செல்வத்துக்கு அவன் தான், வாகனத்துக்கு அவன் தான், மனைவிக்கு அவன் தான், சுகத்துக்கு அவன் தான், நீர்பொருளுக்கு அவன் தான், பல பெண் யோகத்துக்கு அவன் தான், அனைத்து விதமான உற்சவங்கள், கொண்டாட்டங்கள், கேளிக்கைகள் அத்தனையும் தலைவன் அவன் தான், இன்பத்துக்கு அவன் தான், உடலுறவு இன்பத்துக்கு அவன் தான், கடைக்கண் பார்வைக்கு அவன் தான், அதிர்ஷ்டத்துக்கு அவன் தான், விந்து உயிரணுக்களுக்கு அவன் தான், திருமணத்துக்கு அவன் தான். இத்தனையும் சுக்கிரன். நம்ம அதை கவனிப்பதில்லை. சுக்கிரனோட தன்மை இதுதான். ராகுவோட தன்மை எது தெரியுமா? நிழலை நிஜம் என்று நம்ப வைத்து ஏமாற்றக்கூடியவன். அனைத்து நயவஞ்சகத்தின் தலைவனே அவன்தான். சீட்டிங்கின் மிகப்பெரிய தலைவனே ராகு. அனைத்து விதமான விஷத்துடன் கூடிய அந்த ஊர்வனத்துக்கும் தலைவன் அவன் தான். எல்லா விதமான விஷயங்களுக்கும் தலைவனே அவன் தான். மோசமான கவலைகள், ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு அதனால் வரக்கூடிய அத்தனை கவலைகளும் ராகு. மோசமான வீக்கம், உடம்புல கண்ட இடத்துல வீங்கி இருக்குதே, அதெல்லாம் ராகு. மாபெரும் திருடர்கள், மாபெரும் மோசக்காரர்கள், மாபெரும் ஏமாற்று வேலைகளை செய்யக்கூடியவர்கள். இவரெல்லாம் எங்கள் ஐயா தான். நல்ல மனுஷன். அதாவது நோயுடன் கூடிய குடிப்பழக்கத்தை உருவாக்குபவனே இவன் தான், இந்த ராகு. முதுமை தோற்றத்தை உருவாக்குபவனும் இவனே. இத்தனை விதமான தீய குணங்கள் உள்ள ராகு சுக்கிரனுடன் சேரும்போது அந்த திருமணம் சார்ந்த எப்படி பிரச்சனைகள் வருகிறது என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம். அதாவது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, சுக்கிரன் முழு ஒளிகளான உச்சம், அதாவது மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகும். முழு ஒளி அந்த உச்சமாறப்ப ராகுடன் சேர்கிறான். 0 டிகிரியில் சேர்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ உச்சம் ஒளிகள், அதாவது முழு ஒளிகளை பெற்றிருக்கிறது சுக்கிரன், வெண்மைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த முழு ஒளிகளை பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனோட ராகு சேர்றான். இதே நீச்ச சுக்கிரன், உச்சத்துக்கு நேர் ஆப்போசிட், வலிமையே கிடையாது. இந்த ராகு சேரம், அதாவது இருட்டில் இருக்கிறான். வெளிச்சத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கும் இருட்டில் இருக்கிற சுக்கிரனுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறது இப்போ பார்ப்போம். அப்போ வெளிச்சத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு கெட்டது என்பது தெரியாது, நல்லது மட்டுமே கண்ணுக்கு தெரியும். வஞ்சகம் தெரியாது, சூது தெரியாது, சீட்டிங் தெரியாது, ஏமாத்த தெரியாது. ஏன்னா சுக்கிரன் முழு ஒளிகளை பெற்றிருக்கிறான். அந்த சுக்கிரனோட ராகு சேரும் பொழுது அவர்களுக்கு நல்லது மட்டுமே கண்ணுக்கு தெரிகிறது, கெட்டது கண்ணுக்கு தெரியாது. இதே சுக்கிரன் நீச்ச சுக்கிரனோடு ராகு சேரும் பொழுது முழு இருட்டில் இருக்கிறது, அவர்களுக்கு வெளிச்சம் கண்ணுக்கு தெரியாது, நல்லது கண்ணுக்கு தெரியாது. இந்த சுக்கிரனுக்கு கெட்டது கண்ணுக்கு தெரியாது, நல்லது மட்டுமே கண்ணுக்கு தெரியும். இந்த சுக்கிரனுக்கு நல்லது தெரியாது. இருட்டில் இருக்கிற சுக்கிரன்
முழு இருட்டில் இருக்கிற சுக்கிரன் எப்படி வெளிச்சத்தை தேடுவான்? இதை நம்ம கவனிக்கணும். இப்போ இருட்டில் இருக்கிற சுக்கிரனோட இந்த ராகு நெருங்கி சேரும் பொழுது அப்ப அவன் வெளிச்சத்தை தேடுவதில்லை, நல்லதை தேடுவதில்லை. யார் எந்த அறிவுரைகளை சொன்னாலும் அந்த அறிவுரைகளை அவன் கேட்பதில்லை. அதாவது பிரச்சனை என்னன்னா, நல்லது அனைத்தும் எது எதெல்லாம் நமக்கு நல்லதோ, இந்த நீச்ச சுக்கரனோட கவனிக்கணும், எது எதெல்லாம் மானுடத்துக்கு நல்லதோ நல்லது சொல்கிறார்களோ அனைத்தும் அந்த நீச்ச சுக்கிரனோட ராகு இருப்பவர்களுக்கு கெட்டதா தெரியும். இதுதாங்க பிரச்சனை. இதே நீச்ச சுக்கிரனோட ராகு எது எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ராகுவோட சீட்டிங்க பார்த்துங்க, இந்த ராகுவோட சீட்டிங்கே இதுதான். இப்படிதான் சீட்டிங் பண்ணி ஒரு மனிதனோட வாழ்க்கையை சிதைக்கிறான். அந்த நீச்ச சுக்கிரனோட ராகு இருக்கும்போது அவன் மயக்கம் தரும் பொருள்களில் நாடுகிறான், தீயதை நாடுகிறான். கிடைக்கிற இன்பத்தை, மனைவி, சுகம், காமம், இந்த விதமான இன்பத்தை தன்னுடைய தீய செயல்களால், தீய செயல்கள்னா கெட்டதில்லை, அதாவது மது ஒன்று குடியிலே இருக்கிறது, இந்த நீச்ச சுக்கிரனோட இல்லையா? எப்பயும் போதையில் இருந்தால் என்ன பண்ணுவார் ஒரு பொண்டாட்டி? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நீச்சம், அதாவது இருட்டில் இருக்கு, கண்ணுக்கு பொண்டாட்டி இருக்கிறான், நல்லா கவனிங்க. ஒரு பொண்டாட்டி கண்ணு முன்னாடி இருக்கிறான், அந்த நீச்ச சுக்கிரனோட கவனிக்கணும். அந்த பொண்டாட்டி அனுபவிப்பதை விட்டுவிட்டு சுகம், போதையே சுகம் என்று நினைக்கிறான். கவனிக்கணும், போதை தான் அவனுக்கு சுகம். போதையிலே இருக்கிற நேரம் ஒன்று சாராயம், இல்லைன்னா விஸ்கி, எதுலேயோ ஒரு போதை, 24 மணி நேரம் போதை இருப்பான். இன்பத்தை தவறான முறையில் நாடுகிறான்னு அர்த்தம். இந்த நீச்ச சுக்கிரனோட அந்த ராகு இன்பம், ஒரு மனிதன் இன்பத்தை நல்ல முறையில் நாடுகிறானா, சுகத்தை நல்ல முறையில் நாடுகிறானா, சுகத்தை தீய முறையில் நாடுகிறானாங்கிறது இந்த கிரக சேர்க்கை இப்படி பிரிச்சுக்க வேண்டியதான். பலமில்லாத இருட்டில் இருக்கிற சுக்கிரன் ராகு இன்பத்தை நல்ல முறையில் தேடுவானா? ஒரு இருட்டில் இருக்கான் சுக்கிரன், இன்பமும் காமமும். அப்ப காமத்தை நல்ல முறையில் தேடுவானா, தீய முறையில்? காமம் என்பது என்ன? விருப்பம். இந்த காமம் அந்த காமம் மட்டுமல்ல, மனைவிடம் இருக்க காமம் மட்டுமல்ல, விருப்பம். போதையிலேயே இருக்க வைப்பான். எந்த காரக உறவோ அந்த காரக உறவை, மனைவி, சுகம் என்ற காரக உறவை அனுபவிக்க விடாமல் தடை செய்யக்கூடியவன் தன்னுடைய சூதுவினார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ராகுவும் சுக்கிரனோட வேலை. இதே உச்ச சுக்கிரனோட ராகு, முழு ஒளிகளை பெற்ற ராகு, இன்பத்தை முறையான வகைகளில் அனுபவிக்கிறேன்னு இவர் நினைப்பார். ஆனால் அந்த ராகு என்ன பண்ணுறோம்னா, வஞ்சகம், சூது, அத்தனை இந்த ராகு உள்ள இருக்கும். அப்போ நல்லதுக்கு வஞ்சகம் தெரியுமா, சூது தெரியுமா, களவு தெரியுமா, பொய், அதாவது நல்லது மட்டுமே கண்ணுக்கு தெரிகிறது. உச்ச சுக்கிரனோட ராகு, கெட்டது அவர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. இதுதான் இங்க பிரச்சனை. அதனால் இதன் காரணமாக இந்த உச்ச சுக்கிரனோட ராகு இப்படி ஏமாறுவாங்கன்னு முடிவு பண்ணீங்க. இந்த நீச்ச சுக்கிரனோட ராகுவோட வேலை என்னன்னா, நல்லதே கணக்கு தெரியாது. இங்க உச்ச சுக்கிரனோட ராகு கெட்டது கணக்கு தெரியாது. இங்க பிரச்சனை தான். இந்த அடிப்படையில் தான் இவர்கள் ஏமாறுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள் உண்மை.
சுக்கிரனோட இருந்த ராகு சேர்றது இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். எப்படி ஒரு மனிதன் முறை தவறுகிறான், எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கை சிதைகிறது, எந்த காரக உறவோ அந்த காரக உறவோடு ராகு சேரும் பொழுது அந்த காரக உறவை என்ன பண்ணுவான்னா தன்னுடைய நிழலை நிஜம் என்று நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவன் ராகு. இதுதான் இப்படிதான் பிரச்சனை வரும். இந்த நம்பிக்கை துரோகம் என்பது இந்த அடிப்படையில் தான் வரும். இந்த உச்சம் நீச்சம் அதனால தான் நான் உதாரணமாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த திருமண பொருத்தத்தில் உள்ள பிரச்சனைகள் எப்படிங்கிறது இப்படிதான் காட்டுறேன். இந்த குணத்தின் அடிப்படையில தான் அந்த ராகு செயல்படுத்த போகிறான். இதுதான் பிரச்சனை. அவ்வளவுதான். கெட்டதே தெரியாது உச்ச சுக்கிரனுக்கு ராகு சகம். எல்லாமே நல்லதா தெரிஞ்சா அப்போ நமக்கு எதிரில் ஒருத்தன் ஒரு நோக்கத்தோட பேசுறான்னா அந்த சுக்கிரனுக்கு அவனோட நோக்கம் தெரியாது, வஞ்சகம் தெரியாது, சூது தெரியாது. இதன் அடிப்படையில் உச்ச சுக்கிரன் ஏமாறுகிறது. நீச்ச சுக்கிரன் ராகு, இருட்டில் இருக்கிற சுக்கிரனோட ராகு ஏமாறுறது வேற. அவர்கள் கணக்கு நல்லதே தெரியாது. தீயதில் நாட்டம், கெட்டதில் நாட்டம், கெட்ட செயல்களில் நாட்டம், தீய செயல்கள். அதாவது நீச்சம் என்பது இருட்டு, வெளிச்சத்தை நாடாது. இதுதான் இங்க பிரச்சனை. கண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறான், அந்த பொண்ணு மனைவியை அனுபவிக்க விடாமல் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். அந்த நீச்ச சுக்கிரனோட ராகு பொண்டாட்டி இருந்தும் மனைவி இருந்தும் கண்ணு முன்னாடி அனுபவிக்க முடியாமல் தடை செய்யக்கூடியவன் அந்த நீச்ச சுக்கிரனோட ராகத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வித்தியாசம் தெரிஞ்சாதான் அந்த சுக்கிரனோட ராகு எப்படி ஒரு மனிதனை பாழ்படுத்துகிறான் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி புரியும். திருமண பொருத்தத்தில் உள்ள பிரச்சனைகளை இப்போ பேசிட்டேன். அடுத்தது ஒவ்வொரு கிரக சேர்க்கையாக பேசுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நான் சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.